பெட்டியை கொடு. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? கொடுன்னு சொன்னேன். ஐயோ அம்மா, சுந்தரவல்லி விடு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்ப காரை கொளுத்த போற? ஆமா, இந்த காரு தீட்டுப்பட்டிருக்கு. அதோ அங்க இருக்கே அந்த மூச்சு, அது முழுக்க முழுக்க இந்த கார் தானே இருந்தது. அந்த மூச்சால தானே நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். முடியாது, இந்த கார் இங்க இருக்க கூடாது. இது மொத்தமா நான் தீ வச்சு கொளுத்தணும். அது சாம்பலா போகணும். சுந்தரவல்லி, என்ன விளையாடுறியா நீ? காரை எரிக்கிறேன், வீட்டை எரிக்கிறேன், கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? இவ்வளவு பேர் என்னன்னு கேட்டுட்டே இருக்கோம். நீ பாட்டுக்கு பெட்ரோல் தூக்கிட்டு வந்து கார் மேல ஊத்திட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சுந்தரவல்லி. எல்லாம் உள்ள போங்க. அப்பா போகல மாமா ஆவுனா நம்மள கட்டிடுவாரு. கோ 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 நீ என்ஜாய் பண்ணுப்பா. கோ. சுந்தரவல்லி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் டேய், நீ எங்கட போற? டாடி ஒரு குட்டி வேலை, இப்ப வரேன், வந்துடுறேன். வேற நீ என்னடா வெளிய இருக்க? தண்ணி ஊத்தி கழுவுடா. ஆகட்டுங்க. போ. அம்மா 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 ப்ளீஸ் ஓய திறக்காதீங்க. திறந்தீங்க அவ்வளவுதான். அம்மா சுந்தரவல்லி, என்னம்மா? இப்போ பிரச்சனை தான் என்ன? எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா நீ? ஒரு பூகம்பம் வந்து ஓஞ்ச மாதிரி இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கே வரோம். அதுக்குள்ள காரை கொளுத்த போறேன்னு கிளம்புறிய. வீட்டுல கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா? யாரு? நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறேனா? இந்த வீட்டோட நிம்மதியை கெடுக்கிறது நானா இல்ல இவளா? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம நந்தினியை எழுக்கிற? அவ என்ன பண்ணா இப்போ? அவதான் இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம். அவ மட்டும்தான் காரணம். இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்தினதே நந்தினி தான். நீ என்னடானா அவன் மேலேயே பழி சொல்லிட்டு இருக்க. யாருங்க? யாரு கேட்டா? என்ன காப்பாத்த சொல்லி நான் கேட்டேனா? அவ பிச்சை போட்டு நான் வாழணுமா? எல்லாத்துக்குமே குதர்க்கமாவே பதில் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்னதான் பேச முடியும்? இதுக்கு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பவே சொன்னேன். ஒண்ணு வேணாம் சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, பாத்துக்கலாம்னு. அப்ப எதுவுமே பேசல. இப்ப நீங்களே குத்தி காட்டிட்டீங்கல்ல. நல்லா இருக்கு. சுந்தரவல்லி, 35 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், கொஞ்சம் நிதானமாயிரு. முடியாது, என்னால முடியாது. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு நான் என்ன காரை கொளுத்துவ? இல்ல, விட்டா அவளையே கொளுத்துவேன். இது பாரு, இங்க வா சொல்றேன், வா. வாமா உட்கார். இங்க பாரு, நந்தினியை கடத்தினதா உன் மேல பொய் புகார் கொடுத்தது யாரு? நந்தினியா இல்ல உன் மகன் சூர்யாவா? ஒருவேளை நந்தினி சரியான நேரத்துக்கு வந்து உண்மையை சொல்லலன்னா இந்நேரம் சூர்யா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு உன்னை ஜெயில போட்டிருப்பாங்க. நீ ஜெயில கடந்து கஷ்டப்படுறது ஒரு பக்கம்னா, ஊரெல்லாம் சுந்தரவல்லி ஜெயிலுக்கு போயிட்டாங்களாமே, அதுவும் பெத்த மகனே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிட்டானமேன்னு எல்லாரும் இதை பத்தியே பேசியிருப்பாங்க. நீ உயிரை விட பெருசா மதிக்கிற அந்தஸ்து, கௌரவம், அதெல்லாம் என்ன இருக்கும்? அப்படி எதுவுமே நடக்காம உன் மேல விழுந்த பொய்யான பழிய தொடச்சு நீ ஜெயிலுக்கு போகாம தடுத்தது நந்தினி தான். ஆனா நீ அவன் மேலேயே கோவப்படுற. காரை கொளுத்து போவேன்ற, விட்டு அவளே கொளுத்து வேண்ட. ஏதாவது கொஞ்சமாவது நீ பண்றதுல நியாயம் இருக்கா? நீயே சொல்லு. ஏன் நியாயம் இல்ல? என்ன நியாயம் இல்லன்னு பேசிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? போலீஸ் வர அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசலையாவது நம்ம மிதிச்சிருப்போமா? அதுவும் இல்ல. ஆனா இப்ப குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறோம், அசிங்கப்படுறோம். இதெல்லாம் யாரால? இவனால தானே. இவ இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே. ஏங்க, என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல? அடுக்கடுக்கா கேள்வி, ஒரே கேள்வி. ஒரு கேள்வி இந்த மூஞ்ச பத்தி கேட்டிருக்கீங்களா? ஏய், உன் குடும்பத்துக்கே உயிர் பிச்சை போட்டிருக்கோம், சோறு போட்டிருக்கோம். தோட்டத்துல உன் குடும்பத்துக்கே பொழப்பு வச்சு கொடுத்தா
முதலாளி பையனையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு மயக்கி அவன் கையாலேயே தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கான்னு இவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல அவளை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்ல, என்ன உட்கார வச்சு 1000 கேள்வி கேக்குறீங்க. அம்மா, நாங்க யாருக்கும் எந்த நம்பிக்கை துரோகமும் செய்யலம்மா. நீங்க ஊருக்கு வந்திருந்தப்ப கூட சூர்யா சார் கிட்ட எந்த தப்பான நோக்கத்தோடவும் பழகல. பேசாத வாய் திறக்காத. இவளை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. பேசுற பேச்சு இவளால நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாம் போயிடுச்சு. டோட்டலா ஜீரோ ஆயிட்டோம். தினம் நான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன், இப்ப என்னால போக முடியுதா? ஏங்க, நான் ஆபீஸ்க்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? எல்லாரும் என்ன பார்த்து கேக்குற கேள்விக்கு நான் கூடி குறுகி போயிட்டு இருக்கேன். கேக்குறாங்களா இல்லையா? கேள்வி கேக்குறாங்களா இல்லையா? இல்ல, நீ முதல்ல பேசி முடி. சொல்றேன். பூமி பூஜை. அந்த பூமி பூஜைக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பெரிய மனுஷங்களும் வராங்க. ஆனா அங்க அசிங்கமா இவ வந்து நிக்கிறா. வீட்டுல தீபாவளிய சந்தோஷமா கொண்டாட முடியல. அசிங்கமா இவ குடும்பம் வந்து நம்மளோட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விடுங்க. அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? தலை குடிஞ்சு நின்னு என் நிழல்ல நிக்கிறதுக்காவது இவளுக்கு தகுதி இருக்கா? ஆனா இவ்வளவு நான் கடத்தினா? நான் கடத்துவேனா? அப்படின்னு சொன்னது உன் மகன் நந்தினி இல்ல, அத மறந்துடாத. அவ ஏன் மகங்க, ஏன் ரத்தம். இன்னைக்கு அவன் மேல எனக்கு கோவம் இருக்கும், அவனுக்கு ஏன் மேல கோவம் இருக்கும். இன்னைக்கு நாங்க அடிச்சுப்போம், நாளைக்கே சேர்ந்துப்போம். ஆனா நடுவுல இவ யாரு? இவ யாருன்னு கேக்குறேன். இவ்வளவு நல்லவன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கல்ல? இத்தனை வருஷம் இங்கே தானே, இதே வீட்டுல தானே இருக்கும். இது வரைக்கும் ஒரு திருடன் வந்துட்டு போயிருப்பானா? ஆனா இவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு திருடன் வரானா? அது எப்படிங்க? அது எப்படியோ விடுங்க. இவ கிளம்பி போனால, வீட்டை விட்டு ஓடி போனால, அது எப்படி யாருமே புகார் பண்ணாம போலீஸ் இவளை வீடு தேடி இங்க வரும்? அக்கா, அம்மா இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க போல. நம்ம சைலண்டா வேடிக்கை மட்டும் பார்க்கணும், வாயை விட்டு மாட்டிக்கூடாது. அமைதியா இரு. ஷார்ப்பா சொல்லுமா. யாருமா இப்படி யாரும் நடிக்குது? Come on everybody. ஐயோ, காதல் ரத்தமே வந்து போமா சீக்கிரம்.